இழுத்து விட்டா ஓடுற கார். இதுக்காகலாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் இந்த சாதாரண காரில் உள்ள இன்ஜினியரிங்கை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வியந்து போவீங்க. ஃபர்ஸ்ட் இந்த காரை ஓப்பன் பண்ணுவோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 4 கியர் வீல் கொடுத்துருக்காங்க. சென்டராக ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த காருக்கு பவர் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம டார்ஷன் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஸ்ப்ரிங்கோட இந்த கியர் வீல் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். எப்போ நம்ம காரை பின்னாடி இழுக்கிறோமோ அந்த டைமில் இந்த கியர் வீல் வந்து சுற்றும். அப்படி சுற்றும் போது உள்ளே இருக்க ஸ்ப்ரிங் வந்து டென்ஷன் ஆகும். அதாவது ஒரு அழுத்தத்தில் இருக்கும். எப்போ நம்ம காரை ரிலீஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் அந்த அழுத்தம் வந்து இந்த கியர் வீல் மூலமாக வீலுக்கு கடத்தப்படுது. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஒர்க் ஆகுது. அப்புறமா இங்கே இருக்கிற கியர்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற 3 கியர் வந்து டபுள் கியராக இருக்குது. அதாவது ஒரே கியர் வீலில் 2 கியர் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ எதனால் இப்படி டபுள் கியர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். நீங்கள் ஏன் 2 கியர் வீலை இப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ என்கிட்ட நான் இப்போ 2 கியர் வீலை போட்டிருக்கேன். இந்த கியர் வீல் அப்படின்றது இங்கே பல்லாக இருக்குது இல்லையா, இதுதான் வந்து கியர் வீல். ஸோ இந்த கியர் வீல் இன்னொரு கியர் வீலோட கனெக்ட் பண்ணும்போது அந்த பல்லு மூலமாக இது வந்து ஒரு ரொட்டேஷன் எனர்ஜியை க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போது இதோட டயாமீட்டர் வந்து 12 சென்டிமீட்ரு, இதோட விட்டம் வந்து 6 சென்டிமீட்ரு. ஸோ இப்போது இந்த 12 சென்டிமீட்டர் இருக்கிற இந்த கியர் வீலை நான் ஒரு தடவை சுற்றும் போது இந்த 6 சென்டிமீட்டர் இருக்கிற இந்த கியர் வீல் வந்து 2 தடவை சுற்றும். ஏன்னா இது வந்து டயாமீட்டரில் இதை விட சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால இது ஒரு தடவை சுற்றுச்சு அப்படின்னா இது 2 தடவை சுற்றும். ஸோ அந்த ரேஷியோவில் தான் இப்போ இந்த கியர் ஒர்க் ஆகும். ஸோ இப்போது எனக்கு இங்கே ஒரு ரொட்டேஷன் கிடைக்குது அப்படின்றப்போ நான் இங்கே எனக்கு 2 ரொட்டேஷன் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 ரொட்டேஷனை மறுபடியும் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த 6 சென்டிமீட்டர் இருக்கிற இந்த கியரோட இன்னொரு கியரை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த கியரோட லெங்க்த் வந்து டயாமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போது இதோட டயாமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இப்போது இந்த 6 சென்டிமீட்டர் இருக்க இந்த வீலு 2 தடவை சுற்றும் அப்படின்றதுனால இதோட மோல்டாக இருக்கிற இந்த 12 சென்டிமீட்டரோட இருக்கிற இந்த கியர் வீலும் அதாவது மோல்டாக இருக்கும் அப்படின்றது இப்படி ஒன்றா அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இங்கே 2 ரொட்டேஷன் சுற்றும் போது அதோட கனெக்ட் ஆகிருக்க இந்த 12 சென்டிமீட்டர் கியர் வீலும் 2 தடவை சுற்றும். ஸோ நான் ஒரு 12 சென்டிமீட்டர் இருக்கிற கியர் வீலை வச்சு இன்னொரு 12 சென்டிமீட்டர் இருக்கிற இன்னொரு கியர் வீலை 2 தடவை சுற்ற வைக்கிறேன். இது ஃபஸ்ட் அட்வான்டேஜ். அதுக்கப்புறமா நம்ம இந்த வெளியில் இருக்கிற இந்த அட்டாச் ஆகிருக்கிற அந்த 12 சென்டிமீட்டர் கியர் வீலோட நான் இன்னொரு 6 சென்டிமீட்டர் இருக்கிற இன்னொரு கியர் வீலை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது இங்கே நம்ம ஒரு தடவை கொடுக்குற ரொட்டேஷனு இங்கே 2ஆக மாறுது. திரும்ப அந்த 2ஐ நம்ம 12 சென்டிமீட்டர் இருக்கிற இன்னொரு கியர் வீலை கடத்துகிறோம். அந்த 12 சென்டிமீட்டர் இது 2 தடவை சுற்றும் போது இதுவும் 2 தடவை சுற்றும். ஸோ அந்த 2 தடவை சுற்றுற எனர்ஜி அந்த 6 சென்டிமீட்டரில் கொடுத்தோம் அப்படின்னா இது 4 தடவை சுற்றும். ஸோ ஒரு ரொட்டேஷனை கொடுத்து நம்ம 4 ரொட்டேஷனை வந்து வெளியில் எடுக்கிறோம். இதுதான் வந்து 1:4 ரேஷியோ கியர் வீல். இதை இன்னொரு தடவை போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மெக்கானிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கே போயிருப்பேன். அதே மாதிரி இதில் 2 மூவிங் கியர் இருக்குது. இந்த 2 மூவிங் கியர் தான் இந்த கார் வந்து பின்னாடி போகும்போதும் முன்னாடி போகும்போதும் வித்தியாசமான பவரை வந்து இந்த வீலுக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ காரை நம்ம பின்னாடி தள்ளும்போது இந்த வீல் வந்து கிளாக் வைஸில் சுற்றும். அதே நம்ம காரை முன்னாடி தள்ளும்போது இந்த வீல் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி சுற்றும். இப்போ காரு முன்னாடி போகுது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அதாவது இந்த வீல் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. ஸோ இது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும் போது அந்த க்ரீன் கலர் வீலை கவனிச்சிங்கன்னா தெரியும். அது ஆட்டோமேட்டிக்காக அது இந்த மெயின் கியர்லேருந்து கனெக்ஷன்லேருந்து வெளியில் வந்துடுச்சு. இந்த மெயின் கியரோட கனெக்ஷனில் இல்லை. அதே நான் அந்த வீல் வந்து கிளாக் வைஸில் சுற்றுது. அதாவது காரை நான் பின்னாடி இழுக்கிறேன் அப்படின்றப்போ இந்த மெயின் ஸ்ப்ரிங்கை லோட் பண்ணுறதுக்காக இந்த க்ரீன் கலர் வீல் வந்து முன்னாடி போகும். ஸோ நான் இப்போது வீலை கிளாக் வைஸில் சுற்றுறேன். ஸோ அப்படின்றப்போ அந்த க்ரீன் கலர் கியரு ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி போய் இந்த மெயின் கியரோட கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் வண்டியை பின்னாடி இழுக்கும்போது இந்த க்ரீன் கலர் கியர் மூலமாக இந்த மெயின் கியர் வந்து ஸ்ப்ரிங்கை லோட் பண்ணும். ஸோ நான் எப்போ ரிலீஸ் பண்ணுறேனோ அப்போது இந்த வீலு ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். அப்போது அந்த க்ரீன் கலர் கியரு அதோட பொசிஷன்லேருந்து மூவ் ஆகி நகன்றும். அதுக்கப்புறமா இந்த ஒயிட் கலர் கியரு கனெக்ட் ஆகி அது இந்த வீலுக்கு எனர்ஜியை சப்ளை பண்ணும்.
நான் எப்போ வண்டியை பின்னாடி இழுக்கிறேனோ அப்போ க்ரீன் கலர் கியரு இந்த ஸ்ப்ரிங்கை லோட் பண்ணோம். அப்படி லோட் பண்ணும்போது அந்த ஒயிட் கலர் கியரு ஆட்டோமேட்டிக்காக அதோட பொசிஷன்லேருந்து மூவ் ஆகி மேல் பக்கமாக போயிடும். திரும்ப நான் எப்போ இதை ரிலீஸ் பண்ணுறனோ அந்த டைமில் அந்த ஒயிட் கலர் கியர் கீழே வந்து இந்த ரெட் கலர் கியரை வந்து ஆக்சஸ் பண்ணும். ஸோ மறுபடியும் இந்த ரெட் கலர் கியர்லேருந்து வீலுக்கு வந்து இந்த பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து இந்த 2 மூவிங் கியரும் ஒர்க் ஆகும். இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும், நம்ம வண்டியை பின்னாடி இழுக்கும்போது ஸ்ப்ரிங்குக்கு நமக்கு கம்மியான ஸ்பீடு தான் தேவை. அதே நம்ம வண்டியை ரிலீஸ் பண்ணும்போது ஸ்ப்ரிங்கிலேருந்து நமக்கு அதிகமான ஸ்பீடு வந்து வீலுக்கு போகணும். அப்போ தான் வீல் வந்து வேகமாக மூவ் ஆகும். ஸோ அதை கொண்டு வரதுக்காக இங்கே மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பார்ட்டு தான் நம்ம வண்டியை பின்னாடி இழுக்கும்போது சுற்றும். அப்படி சுற்றும்போது இந்த கியர் வீலோட டயாமீட்டர் சின்னதாக இருக்கிறதுனால இது கம்மியான ரொட்டேஷனை தான் அந்த ஸ்ப்ரிங்குக்கு கொடுக்கும். அதே நம்ம எப்போ ஸ்ப்ரிங்கை ரிலீஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் இங்கே கீழே இருக்கு இல்லையா, இந்த கியர் வீல் மூலமாக இந்த பவர் வந்து கடத்தப்படுது. இங்கே கீழே இருக்கிற கியர் வீல் மூலமாக இந்த கியர் மூலமாக இந்த பவர் கடத்தப்படுது. ஸோ கீழே இருக்க கியர் வீலோட டயாமீட்டர் வந்து பெருசு. ஸோ டயாமீட்டர் பெருசுன்றப்போ இது ஒரு ரொட்டேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் இந்த சின்ன கியர் வீலில் நிறைய ரொட்டேஷன்ஸ் கிடைக்கும். அது மூலமாக இந்த வீலுக்கு கிடைக்கிற ஸ்பீடும் வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால் நம்மளால் ஹை ஸ்பீடை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம காரை ரொம்ப பின்னாடி இழுத்தோம் அப்படின்னா டக்கு டக் டக் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டு எதனால் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே நமக்கு ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்ப்ரிங்கு வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது ஓவராக இழுக்கும்போது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ப்ரிங்கு லாக் ஆகிருக்க சிஸ்டமில் சின்ன சின்ன கட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்போ ஓவராக அந்த ஸ்ப்ரிங்கை பிடிச்சி இழுக்கிறோமோ அப்போ இந்த ஸ்ப்ரிங்கு இந்த இடத்துலேருந்து ஸ்லிப் ஆகி இந்த அடுத்த கேப்புக்கு போகும். மறுபடியும் பிடிச்சி இழுக்கும்போது அங்கேருந்து ஸ்லிப் ஆகி இங்கே போகும். மறுபடியும் அங்கேருந்து ஸ்லிப் ஆகி இங்கே போகும். ஸோ நம்ம கண்டினியூஸாக இதை பிடிச்சி இழுக்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு ஹோல்லையாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் அந்த சவுண்டு வந்து கேட்குது. ஸோ ஒரு சின்ன டாய் காரில் இந்த ஸ்ப்ரிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொடெக்டிங் மெக்கானிசம் சூப்பரில். இவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.